விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவராயன்பட்டியில் அழிவின் விளிம்பில் தவிக்கும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை காப்பாற்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. சுமார் 70 ஆண்டுகள் பழமையான இப்பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வந்தனர். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்ததால் பாதுகாப்பு கருதி இங்கு பயின்று வந்த 40 மாணவர்களை பெற்றோர் வேறு பள்ளியில் சேர்த்துவிட்டனர். பள்ளி கட்டடம் தற்போது மிகவும் சேதமடைந்த நிலையில் அங்குள்ள புதிய சமையலறை கட்டடத்தில் பள்ளி இயங்கி வருகிறது. அதிலும் ஒரே ஒரு மாணவர் மட்டும் 3ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். வரும் கல்வியாண்டில் இந்த மாணவரும் வேறு பள்ளிக்கு செல்ல உள்ளதால் பள்ளி நிரந்தரமாக மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சத்துணவு கூடத்தில் இயங்கிட்டு இருக்கு எங்க ஊர் பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தை சீரமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா மேலும் இனிமே வர்ற குழந்தைகள் வெளியூர்ல இருந்து குறைஞ்ச ஒரு 20-30 குழந்தைகளாவது வந்து படிப்பாங்க. இனி சீரமைச்சு தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து செஞ்சு கொடுத்துச்சு அப்படின்னா இதே நிலைமையில விட்டாங்க அப்படின்னா குழந்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகளோடு கலந்து ஆலோசனை செய்து பள்ளியை காப்பாற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்.